வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டாப் காலேஜஸ், அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல புக்லெட் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த புக்லெட்ல இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி நிறைய கோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அடுத்து நிறைய சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த காலேஜ்லாம் சீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஐடியாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான ஆன்சர் பண்ணுவோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு டிஎன்இஏ உங்களுக்கு கவுன்சிலிங்ல உங்களுக்கு பர்டிகுலரா இந்த புக்லெட்ல இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோம். 1 ஆர் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மையும் தாண்டி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்ல நிறைய சீட்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ் சொல்லுவாங்க. இந்த சிஇஜி கேம்பஸ்ல உங்களுக்கு என்ன கோர்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து விஎல்எஸ்ஐ டிசைன், அதாவது இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன்ல சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வந்து புக்லெட்ல அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, சரிங்களா? ஆனா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க வேகன்சிட்டா. உங்களுக்கு வந்து இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ்ல சீட்ஸ். அது ஆனா புக்லெட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதுல பாருங்க உங்களுக்கு 60 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன கோர்சஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா? இது வந்து ஆர்எம்கேல உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 சீட்ஸ்ல இருந்து 120 சீட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புரியும். அதுக்கு அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏஎல் கோர்சஸ், அதுக்கு அடுத்து வந்து சிஎஸ், அதுக்கு அடுத்து இசிஇ, அதுக்கு அடுத்து வந்து ஐடி. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 கோர்சஸ்க்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்லயுமே உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜிக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து வெங்கடேஸ்வரா, அந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு வந்து 30 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்றதுக்கோசரம் அப்ரூவல் வாங்குறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ்ல அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ், அதுக்கு அடுத்து சிஇ கோர்சஸ்க்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இதுல பாருங்க நிறைய கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 பை 1 செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக புரியும். இதையும் தாண்டி உங்களுக்கு 3 கோர்சஸ் வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரராஜன், இதுலயுமே பாருங்க சீட்ஸ் வந்து என்னென்ன கோர்சஸ்க்குலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குங்க. அந்த பர்டிகுலர் காலேஜ்ல நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜ் நம்ம எக்ஸாக்டா நம்ம ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தியா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம பர்டிகுலர் காலேஜஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் விட்டு போன காலேஜஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு பாருங்க இசிஇக்கும் ட்ரிபிள்இக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேசிஜி காலேஜ்ல. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல். ஸோ இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க சென்ட் ஜோசப் காலேஜ்ல. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து 2 கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் 2 கோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயுமே உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுலயும் பாருங்க 2 கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல எவ்வளவு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல புரியும். அதுக்கு அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுலயுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இதுல பாருங்க உங்களுக்கு 2
கோர்சஸ்க்கு வந்து வெயிட்டிங் அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே சீட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் அல்லிஎம்ஐலயுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்க்கு. அதுக்கடுத்து லயோலா ஐகாம் இதில் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் வருது. அதுக்கடுத்து இங்க பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இதுலயுமே உங்களுக்கு வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு அடுத்து வந்து விஎஸ்பிலயுமே உங்களுக்கு வந்து பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்க்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது செகண்ட் காலேஜ் இதுல வந்து உங்களுக்கு நியூ கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஐசி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு ஒரு நியூ கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல 60 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதியமான் காலேஜ் இதுலயுமே உங்களுக்கு ஒரு கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா சைபர் செக்யூரிட்டி. அதுக்கு அடுத்து வந்து சோனா காலேஜ்ல 2 கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 2 கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு விஎஸ்பியில் நிறைய கோர்சஸ்க்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் இதுலேயும் எத்தனை கோர்சஸ் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணாரி அம்மன்லயுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் இதில் வந்து நியூ சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி நியூ கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 60 சீட்ஸே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கற்பகம் இதுலயும் பாருங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து 60 சீட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஐடிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குமரகுருவிலையும் நிறைய கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாலையுமே உங்களுக்கு பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிஎஸ்சி இசிஇ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐடி அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்சஸ்க்குலாம் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணா செகண்ட் காலேஜ்லையுமே உங்களுக்கு வந்து சிஎஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கும் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து வெள்ளாளர் இது வந்து உங்களுக்கு சிஎஸ் கோர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கும் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் என்ஜிபி இதை பார்த்தீங்க உங்களுக்கு பட்சத்தில் சிஎஸ்க்கும் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய கோர்சஸ்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சீட்ஸை. இதையும் தாண்டி மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலயுமே உங்களுக்கு பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அதுக்கடுத்து ஏஜி அதுக்கடுத்து வந்து சிஎஸ் இந்த கோர்சஸ்க்குலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேசிஜிஐஎல் இதுல வந்து 2 கோர்சஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து எஸ்ஆர்எம் ட்ராப் இது வந்து திருச்சியில இருக்குங்க. இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தியாகராஜா இதுல பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிசைனுங்கிற ஒரு கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏஎல் கோர்சஸ் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 60 சீட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்என்ஏல உங்களுக்கு 2 கோர்சஸ் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கும் விஎல்எஸ்ஐ டிசைனும் 2 கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 60 சீட்ஸு. அதுக்கடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இதுலையுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து உங்களுக்கு வந்து நியூ கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டியும் நியூ கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 36 காலேஜஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அந்த காலேஜ்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி நீங்கள் டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.